எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஆக சிறந்த அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் எது அப்படின்னா விஜயிடம் இருக்கிற. உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் எல்லாம் டி நகர்ல நிறுத்துறாருக்கும் போது நான் பர்சனலா நினைச்சது என்னன்னா இவருக்கு டெபாசிட்டே கிடைக்காதுன்னு நினைச்சேன். என்னடா அது இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாருன்னா நமக்கெல்லாம் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வெற்றியை பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா சென்னை தாவேகா வசமாகி விட்டதை இவர்கள் ஏற்கனவே. சென்னையை எடுத்துங்க, திமுகவுடைய கோட்டை, எம்ஜிஆர் காலத்திலேயே அசைக்க முடியாத கோட்டை சென்னை. கிட்டத்தட்ட மதியம் வரை பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலுமே தாவேகா தான். உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு, சேகர் பாபு பின்னடைவு அப்படிங்கும்போது அந்த மொத்த சென்னையுமே விஜய் வசம் வர்ற. இன்னைக்கு விஜய் அப்படி ஒரு முகமாக வந்தது மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, இத்தனை நாள் நீங்க எங்க பணத்தை கொள்ளையடிச்சீங்க, உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை என்பது விஜயை வெற்றியடைய வைப்பதுங்கிற அந்த ஸ்டாண்ட மக்கள் எடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு அளித்திருப்பது அப்படிங்கிறது திமுக மீது அதிருப்திங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கிற அதீத நம்பிக்கையும் ஒரு காரணம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இன்றைக்கு இவர்களுக்கு கிடைத்த இந்த வாக்கு சதவீதம் தான் திமுக அதிமுகவுடைய உண்மையான வாக்கு சதவீதமா நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா மக்கள் அளித்த அந்த வாக்குகளையே தங்களுடைய கட்சியின் வாக்குகள் மாதிரி இவங்க ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மாயை தாவேகாவினால் உடைக்கப்பட்டு அது அந்த விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் செய்த மாயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து மக்கள் விஜயை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்க தொடங்கி இருக்காங்க. சோ அதனுடைய வெளிப்பாடு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா அது ஓட்டா மாறிடுச்சு. இந்த ஓட்டு சீட்டா மாறாதுன்னு சொன்னாங்க, அந்த சீட்டாவும் மாறிடுச்சு. விஜயால இவரை மாதிரி ஆக முடியாது, அவரை மாதிரி ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இனிமேல் தமிழ்நாட்டுல இன்னொரு விஜய் மாதிரி யாராலும் ஆக முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. இந்த சினிமா நடிகன் நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னும் சில நாட்கள்ல தமிழ்நாட்டையே ஆள போகிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் விஜய் அவரோட இந்த வெற்றியை? அதாவது இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது யாருடைய கணிப்புக்கும் அடங்காத ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த ஆக்சிஸ் தவிர மற்றவர்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றிலுமே தாவேகாக்கு 2லிருந்து 4 இடம், 2லிருந்து 6 இடம், சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சிங்கிள் டிஜிட் வெற்றி மட்டும்தான் அவங்க கணித்தாங்க. ஆக்சிஸ் மட்டும்தான் இல்லை இவங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் ரிசல்ட்டுங்கிற பேரில் பல பேருடைய கருத்து கணிப்புகள் வந்தது. அதிலும் தாவேகாவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் பொய்யாக்கி இவ்வளோ பெரிய வெற்றி தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுல ஆரம்பத்திலிருந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு விக்கிரவாண்டியில ஒரு அரசியல் மாநாடு நடத்துறாரு. அடுத்த நாள் 4 மணிக்கு தான் அந்த மாநாடு அப்படின்னா இவன் முதல் நாள் 10 மணி நைட்டு 10 மணிக்கே போய் அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோமே. இப்ப அவன் தேர்தல் வரும்போது விஜய்க்கு ஓட்டு போடாம வேற என்ன சீமானுக்கா போட போறான்? விஜய் மீது அவ்வளவு பேரன்பும் அபிமானமும் இருக்கிறதோடு தானே முதல் நாள் ராத்திரியே அங்க போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப கரூர் மாதிரியான பல இடங்கள்ல விஜய்க்கு கூடிய கூட்டம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு திணறுகிற அளவுக்கு ஒரு கூட்டத்துல ஒருத்தன் நெருக்கி அடிச்சுக்கிட்டு நின்று விஜயை பார்க்கணும்னு ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கு ஒரு 20 வயசு அப்படின்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? விஜய்க்கு தான் போடுவான். நீங்க ஒரு 5 வயசு பையன் 10 வயசு பையன் வந்தா நீங்க சொல்றது நியாயம். ஏன்னா இந்த கூட்டம் இதான் ஓட்டா மாறாதுன்னு சொல்லலாம். 18 வயசுக்கு மேற்பட்ட கூட்டம்ங்கிறது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும். அப்புறம் அந்த ஓட்டே கணிசமான சதவிகிதத்தில் இருக்கும்போது அது நிச்சயமாக சீட்டாக கன்வெர்ட் ஆகி தானே தீரும். ஆனா இது ஒரு சிம்பிளான கணக்கு தானே. ஆனா என்னன்னா இங்க இருக்கிற இந்த கணக்கு புலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் எது அப்படின்னா, விஜயிடம் இருக்கிற அல்லது ஆதவ் அர்ஜுனாவிடம் இருக்கிற அல்லது ஜான ஆரோக்கியசாமியிடம் இருக்கிற அந்த டீம் தான். நான் ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப சென்னையை எடுத்துங்க. திமுகவுடைய கோட்டை, எம்ஜிஆர் காலத்திலேயே அசைக்க முடியாத கோட்டை வந்து சென்னை. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயில ஆரம்பிச்சு செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், மரிய ஜான்சன், அதாவது தாவேகாவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே சென்னையில போட்டி போடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பகீர்னுது, என்னப்பா இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களே. இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் எல்லாம் டி நகர்ல நிறுத்துறாருக்கும் போது நான் பர்சனலா நினைச்சது என்னன்னா, இவருக்கு டெபாசிட்டே கிடைக்காதுன்னு நினைச்சேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப திமுக வந்து டி நகர்ல ரொம்ப வலுவா இருக்காங்க, அதிமுகவும் அந்த மாதிரி ஒரு வலுவான இடத்துல இருந்தவங்க தான். என்னடா அது இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாருன்னா நமக்கெல்லாம் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, சென்னை வந்து தாவேகா வசமாகி விட்டதை இவர்கள் ஏற்கனவே கணித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில தான் மொத்த பேருமே சென்னையும் சென்னையை சுற்றி களம் இறங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு கிட்டத்தட்ட மதியம் வரை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலுமே தாவேகா தான். உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு, சேகர் பாபு பின்னடைவு அப்படிங்கும்போது அந்த மொத்த சென்னையுமே விஜய் வசம் வர்ற மாதிரி தான் இருந்தது. கடைசி நேரத்தில் 2 தொகுதியில் மற்றும் நிலவரம் மாறியது. அதனால பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா, இந்த கணிப்புகளை எல்லாம் தாண்டிய ஒரு வெற்றி தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நடிகன் நாடாள முடியுமா நாடாளலாமா அப்படிங்கிற 2 கேள்வி இருக்கு. நாடாள முடியும் என்னன்னா, இங்க ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிக்கலாம், மக்கள் ஆதரவு தந்தால் அவர்கள் நிச்சயமாக அரியணையில் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாடாளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நடிகர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த திரையில் காட்டுகிற பொய்முகத்தை வைத்தே மக்களை வந்து சந்திப்பாங்க. அதுல வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கே உடன்பாடு இல்லை. அதனாலதான் பல மாதங்களாக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வருவதற்கு தகுதி இல்லைங்கிற ஒரு கருத்தையே நான் முன் வச்சேன். ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய கணிப்புக்கு மாறாக அவர் களத்தில் இறங்கி வந்து மக்களுக்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரை நம்ம நடிகர் அப்படின்னு ஒரு இதுல வகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் உருவெடுத்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியிலும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா முன்னாடி என்ன சொன்னா, விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல வந்து ஜெயிப்பாரு, திருச்சி கிழக்குலாம் சுத்தமா அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் அங்க தோல்வியை தான் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்படியே மாற்றம் வந்து 2 தொகுதியிலும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள்லாம் குளத்தூர்ல வந்து கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு, அங்க நீங்க யாரை நிறுத்தினாலும் ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறுவான்னு சொன்னா, ஆனா கடைசியில ஸ்டாலின் அவர்களே வந்து தோற்று போயிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது வந்து விஜய் ஜெயிச்சது நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு வருத்தத்தையும் வந்து கொடுத்துருக்காங்களே சார். அதாவது இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமான தேர்தல் முடிவு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சுனாமி அலை. ஏன் சுனாமி அலை? சுனாமிங்கிறது ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது. அப்படி நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. சுனாமியுடைய தன்மை என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில ஒரு இடத்துல பூகம்பம் நிகழ்ந்தால் அதனுடைய விளைவாக ஒரு வேவ் உருவாகும். அது நீங்க கடல் மட்டத்திலேருந்து பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கடல் வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த எந்த சலனமும் இல்லாம இருக்கும். ஆனா கடலுக்கு அடியில அந்த பேரலை பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய வேகத்துல அப்படி புறப்பட்டுட்டு வந்து சில மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய இலக்கை அடைஞ்சு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தும். கிட்டத்தட்ட இன்றைக்கு தாவேகாவுடைய அலையும் கூட ஒரு சுனாமி அலைக்கு நிகரானதுதான். நீங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது இது இந்த தாக்கம் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்குறிகள் இது ஓட்டா மாறாது, நோட்டா மாறாது, சீட்டா மாறாதுன்னு என்னென்னமோ கணிப்புகள் எல்லாம் வந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேரலையாக கிளம்பி வந்திருக்குங்கிறது தான் இப்ப நமக்கு புரிகிற விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுனாமி அலை மாதிரி ஒரு வேவ் வரும்போது எதிரில் யார் நிற்கிறாங்கிறதே அதனுடைய நோக்கமாக இருக்க, அடிச்சு துவம்சம் பண்றது தான். அப்படித்தான் மு.க. ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் வந்து அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு அளித்திருப்பது அப்படிங்கிறது, திமுக மீது அதிருப்திங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கிற அதீத நம்பிக்கையும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஸ்டாலின் தோத்தது பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வெற்றி அடைந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் முன்னால் அமர்வதுங்கிறதே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை தான். ஒருவேளை குளத்தூர் மக்கள் ஸ்டாலின் மீது பரிதாபப்பட்டு என்ன இந்த முடிவை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 5 வருஷம் அப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்க வேணாம்,
வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவரை தோற்கடித்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி அடைந்தது. பர்சனலாக கேட்டால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் செய்கிற எந்த காரியத்தையும் நம்ம ஆதரிக்க முடியாது. விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு அவருக்கு தெரிந்தும் 2 தொகுதியில் போட்டியிட்டதை நிச்சயமா ஏற்க முடியாது. அது உங்களுடைய தோல்வி பயமா அல்லது எதுவும் ஜோசியக்காரன் சொன்னானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இன்னைக்கு 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டீங்க. 2 வாரத்தில் நீங்க ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யணும். அப்ப அங்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் என்ன இப்ப யாரோ ஒருத்தர் போட்டியிடுவாரு. அதுக்கு அடுத்து அந்த இடைத்தேர்தலுக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்படும். அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் மக்கள் பணம் விரயமாவதற்கு காரணமாக இருந்துட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு நெருடலான விஷயமா தான் இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த சென்னையா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமா தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட கோட்டையா சொன்ன இந்த கொங்கு மண்டலத்திலையும் தாவேக்கா தான் முதன்மை சக்தியா மாறி இருக்காங்க சார். எப்படி இந்த அளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சது சார் அங்கெல்லாம்? ஏன்னா எப்பவுமே தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் இங்கெல்லாம் இந்த சாதிகளோட ஓட்டுகள் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தலைவர்களோட ஓட்டு தான் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன்ல இந்த சாதி மதங்களை கடந்த ஒரு எலெக்ஷனா இருக்கே சார் இது. உண்மைதான். அது அந்த விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் செய்த மாயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கொங்கு பெல்ட்டுங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுக கோட்டை. அதே மாதிரி மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கும். ஆனால் இந்த தரையெல்லாம் பார்த்தா ராமநாதபுரமா இருக்கட்டும் அல்லது மதுரையா இருக்கட்டும் தேனியா இருக்கட்டும், அந்த மாவட்டங்கள் எல்லாவற்றிலுமே அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 5 தென் மாவட்டங்களை துடைத்து எரியப்பட்டிருக்கு. அது பெரிய ஆச்சரியம். நீங்க சொன்ன மாதிரி அதிமுக முக்குளத்தோர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி. கிட்டத்தட்ட இந்த சசிகலா அதிமுகக்குள்ள ஒரு முக்கியமான சக்தியாக மாறிய பிறகு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதிமுக ஒரு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செல்லுபடி ஆகலை. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து மக்கள் விஜயை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்க தொடங்கி இருக்காங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து விஜய் ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திமுக அதிமுக மீது மக்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை. நான் பல பேட்டிகளில் சொல்றேன், கடந்த 50 வருடமா இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. அதுக்கு காரணம் இந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்ப திமுக 5 வருஷம் ஆட்சியில இருக்கும், அவங்க ஊழல் பண்ணுவாங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பாங்க, மக்கள் அதனால டென்ஷன் ஆவாங்க. என்னடா அது நம்ம பணத்தை இப்படி கொள்ளையடிக்கிறானுங்களே, இப்ப இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ட்டு அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வரும், அவங்க 5 வருஷம் கொள்ளையடிப்பாங்க, அவங்க மீதான கோபத்துல திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இதுதான் மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. என்ன காரணம்னா வேறு சக்தி அங்க உருவாகலை. இன்னைக்கு விஜய் அப்படி ஒரு முகமாக வந்தது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, இத்தனை நாள் நீங்க எங்க பணத்தை கொள்ளையடிச்சிங்க, உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை என்பது விஜயை வெற்றியடைய வைப்பதுங்கிற அந்த ஸ்டாண்டை மக்கள் எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவை மக்கள் எடுக்கும் போது இங்கு சாதி மதம் பணம் பரிசு பொருள் எதுவுமே ரோல் பண்ணலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ண சூழல் உருவாகிடுச்சு. ஓகே சார். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து போட்டியிடும் போது சீட்டை அதிகமாக வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த ஓட் பேங்க் திமுக எந்த ஒரு வகையிலும் பாதிக்கல சார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் வரும்போது திமுக அந்த ஓட் பேங்க் அப்படியே பாதியாக குறைஞ்ச ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கு சார். இப்போ திமுக தாவேக்கா ஒரு 34% ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க, திமுக ஒரு 24.5% ஓட் பேங்க் தான் வாங்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு சார். அது அதான் முதல்ல தெரிஞ்சுங்க, அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், ஒவ்வொரு முறை இப்போ தாவேக்கா இந்த தடவை வந்திருக்கு, தாவேக்கா வராத கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் எங்களுக்கு 33% இருக்கு, எங்களுக்கு 34% இருக்கு அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தா அதில் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு 50% தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ஒரு 35% சொல்றாங்க அப்படின்னா ஒரு 20% வாக்குகள் தான் அந்த கட்சி தொண்டர்கள், எதற்கும் அசராத எல்லா காலத்திலும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற தொண்டர்களுடைய வாக்கு சதவீதங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரிதான் திமுகவுக்கும் இருக்கும். அந்த எஞ்சிய சதவீதம் அப்படிங்கிறது காமன் மக்களுடையது. அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாக்களிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் சேர்ந்து இவர்களுக்கு 33, 34, 35ன்னு கொடுக்கும். இந்த தர பார்த்தீங்கன்னா விஜய் வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா இப்ப திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அந்த கட்சி தொண்டர்களுடைய வாக்குகள் அப்படி சதறாம இருக்கு. அவர்கள் நிச்சயமாக கட்சி மாறி வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த பொதுமக்கள் போட்ட வாக்குகள் இருக்குல்ல,
அது அங்கிருந்து சிதறி பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் போயிடுச்சு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இன்றைக்கு இவர்களுக்கு கிடைத்த இந்த வாக்கு சதவீதம் தான் திமுக அதிமுகவுடைய உண்மையான வாக்கு சதவீதமா நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா மக்கள் அளித்த அந்த வாக்குகளையே தங்களுடைய கட்சியின் வாக்குகள் மாதிரி இவங்க ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மாயை வந்து தாவேகாவினால் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.